ஸ்தோத்திரம் மாஸ்டர். உங்களை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயம் தம்பி? இல்ல பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா பாவங்களையும் அறிக்கை செஞ்சு மனம் திரும்பின பிறகும் என்னோட இன்னும் ஆண்டவர் பேசவில்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ்டர். தம்பி தாஸ், பைபிள்ல ஏசாயா 59:1-2 இவ்வாறு, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று. அப்படியா பாஸ்டர்? அப்படின்னா நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? தம்பி, ஆண்டவர் கண்டிப்பா பேசுவார். ஆனா இதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு உனக்கு இடையில ஏதோ ஒண்ணு இருக்கிறது போல எனக்கு தோணுது. அதுக்காக நீ போய் நல்லா ஜம்ப் பண்ணு. ஆண்டவரே, என்னோட பேசுங்க. நீங்க என்னோட பேசாததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு காட்டுங்க. தயவு செய்து காட்டுங்க. என்ன இது? இப்படி ஒரு காலம் எனக்கு வந்துச்சு. நான் உடனே பாஸ்டர் கிட்ட இத பத்தி பேசணுமே. ஹலோ ஹலோ பாஸ்டர், பாஸ்டர். ஹலோ, சொல்லுப்பா. நான் தாஸ் பேசுறேன். தாஸ், நீங்க சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல இயேசு என்கிட்ட வந்தாரு. அப்படி அவர் என்கிட்ட வரும்போது எனக்கும் அவருக்கும் இடையே திடீர்னு ஒரு சைக்கிள் வந்துச்சு. அந்த சைக்கிளை பார்த்த உடனே இயேசு திரும்பி போயிட்டாரு. என்ன ஒண்ணுமே புரியல. என்ன பாஸ்டர் இருக்கு? தம்பி தாஸ், உனக்கு ஆண்டவருக்கு இடையில சைக்கிள் வருது, அப்படித்தானே? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ உன் பழைய வாழ்க்கையில ஏதாவது சைக்கிள் திரும்பியா? அந்த திருடின சைக்கிள் இப்ப அவன் வீட்டுல இருக்கா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. ஒரு நிமிஷம் பாஸ்டர், இப்போதுதான் அது என் ஞாபகத்திலே வருது. பாஸ்டர், அந்த கொரோனா நேரத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து அவங்க கிட்ட சொல்லாமலே ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்து அது எனக்குன்னே வச்சுக்கிட்டேன். ஓ, அந்த விஷயம் நீ உடனே போய் அத அவங்க கிட்ட போய் சரி செய். சரிங்க பாஸ்டர், இத நான் உடனே போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன். நண்பா ரவி, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்டா, ப்ளீஸ்டா. சொல்லு தாஸ், என்ன என்ன விஷயம்? என்ன மன்னிச்சிடு ரவி. நான் கொரோனா காலத்துல நீ வீட்டில் இல்லாத நேரத்துல உங்ககிட்ட சொல்லாமலேயே உன்னோட சைக்கிளை எடுத்துட்டு அதை எனக்கு முன்ன வச்சுக்கிட்டேன். நான் ஜெபம் பண்ணும்போது இந்த திருடன சைக்கிள் எனக்கும் ஏசு ஆண்டவருக்கும் இடையே வருது. ரவி, இனிமே இந்த சைக்கிள் எனக்கு வேண்டாம். என்னை தயவு செய்து மன்னிச்சிடு. இந்தா, இதை நீயே எடுத்துக்கோ. நீயே இப்படி செஞ்ச நான் கொஞ்சமும் நினைச்சு கூட பார்க்கலடா. நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன் நினைச்சேன். ஆனா நீ உன் ஈன புத்தியை காமிச்சிட்டு இல்ல. கூட அந்த சைக்கிளை கொடு. இனிமே நீயும் வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம். ரவி, சாரிடா, ரியலி சாரிடா. நான் மன்னிச்சுக்கோடா. ஐயோ, என்னடா இது? நான் போய் திருடன சைக்கிளை திருப்பி கொடுத்து அறிக்கை செய்தா இப்படி ஆயிடுச்சே. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ இசப்பா.
ஏசப்பா என்கிட்ட வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கும் எனக்கும் இடையில எதுவுமே வரல. நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்ன, நான் திருடின சைக்கிள் என்ன விட்டு போச்சு, என்னோட நன்மை என்ன விட்டு போயிட்டான். ஆனா இப்ப எனக்கு ஏசப்பா கிடைச்சிருக்காரு, ஏசப்பா கிடைச்சிருக்காரு. பிள்ளைங்களே, பார்த்தீர்களா எப்படி தாஸ் திருடின சைக்கிள் அவரை தேவனிடத்திலிருந்து பிரித்து போட்டு விட்டது என்று. ஆனா அவனை பிரித்து போட்டது சாதாரண சைக்கிள் இல்ல, அது அவன் களவு செஞ்சு திருடின சைக்கிளே. உங்க வாழ்க்கையில கூட உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிக்கிறது எது? ஒருவேளை நீ திருடின பொருட்கள் ஏதாவது உன்னிடம் இருந்தா அதை நீ திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டு. திருட செய்யாத மனிதர்கள் இல்லதான். ஆனா இந்த கற்பனை என்ன சொல்லுது? களவு செய்யாதிருப்பாயாக என்று. ஆக நீ தெரிந்தோ தெரியாமலோ இதுவரை களவு செய்திருந்தால் இயேசுவிடம் போய் மன்னிப்பு கேட்டு, அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு திருடின பொருட்களை கொடுத்துவிட்டு இந்த திருட்டு செயலுக்கு இன்றே ஒரு ஃபுல் ஸ்டாப் வை.